என்னது பூமாரி, என்ன பண்ற? அழுறாளா? என்னது பூமாரி, என்ன பண்ற? அழுறாளா? அழலையா? சோனி, எதுக்கு அழுகுற? என்னாச்சு? என்னன்னே தெரியல பூமாரி, என் மனசுலாம் பாரமா இருக்கு. உன்னை பார்த்தா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்னு நினைச்சு தாண்டி உன்னை பார்க்க வந்தேன். நீ அவ்வளவு சீக்கிரத்துல அழமாட்டியே சோனி. இப்ப என்னால எப்படி என்னது பூமாரி, என்ன பண்ற? அழுறாளா? அழலையா? அழுவா சொல்லு. சோனி, எதுக்கு அழுகுற? என்னாச்சு? என்னன்னே தெரியல பூமாரி, என் மனசுலாம் பாரமா இருக்கு. உன்னை பார்த்தா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்னு நினைச்சு தாண்டி உன்னை பார்க்க வந்தேன். நீ அவ்வளவு சீக்கிரத்துல அழமாட்டியே. சோனி, நீ தனியா டிரைவ் பண்ணிருவியா இல்லாட்டி நான் வரட்டுமா? பரவாயில்ல பூமாரி, பக்கத்துல தானே, நான் போய்க்கிறேன். சரிடி, பார்த்து போயிட்டு வா. எதனால கவனமா பண்ணு. ஓகே பூமாரி, போயிட்டு வரேன். என்னது பூமாரி, என்ன பண்ற? அழுறாளா? அழலையா? அழுவா சொல்லு. சோனி, எதுக்கு அழுகுற? என்னாச்சு? என்னன்னே தெரியல பூமாரி, என் மனசுலாம் பாரமா இருக்கு. உன்னை பார்த்தா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்னு நினைச்சு தாண்டி உன்னை பார்க்க வந்தேன். நீ அவ்வளவு சீக்கிரத்துல அழமாட்டியே சோனி. எதனால போல்டா நீ சமாளிப்பே. நீ இப்படி அழுகுற அளவுக்கு இப்ப என்ன நடந்துச்சு? எனக்கு எது நடந்தாலும் என்னால சமாளிக்க முடியுது. ஆனா இப்ப நடக்கிறது எனக்கு இல்ல பூமாரி, எங்க அக்காளுக்கு. என்னது? உங்க அக்கா சந்தியாவுக்கா? இல்ல பூமாரி, எங்க அக்கா காவியாக்கா வாழ்க்கையில தான் ஏதோ தப்பு தப்பா நடந்த மாதிரி இருக்கு. ஏண்டி, அவங்களுக்கு என்னாச்சு? அவங்க நல்லா தானே இருக்காங்க. ஆமாடி, இவ்வளவு நேரம் அவங்க நல்லாதான் இருக்காங்கன்னு நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு ஒரு பெரிய இடி என் தலையில வந்து விழுந்துட்டு பூமாரி. அழாத சோனி. ஆமா, அந்த அளவுக்கு காவியாக்காக்கு இப்ப என்னாச்சு? காவியாக்காவுக்கு குழந்தை எல்லாமே எத்தனை வருஷமா இருக்காங்க. நான் கூட அவங்களுக்கு உடம்பு முடியல, அதனாலதான் குழந்தை இல்லைன்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அது அப்படி இல்ல பூமாரி. அப்புறம் எங்க அக்கா குழந்தை இல்லாததுக்கு காரணமே எங்க ஆதியத்தான் தான். என்னது? உங்க அத்தானா? ஆமாடி, ஆமா. எங்க அக்காவுக்கு குழந்தை இல்லாதனால எங்க அத்தா நல்லா எங்க அக்காவை பாத்துக்கிட்டாருன்னு தாண்டி இவ்வளவு நாளா நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எங்க வீட்லயுமே எல்லாரும் அப்படிதாண்டி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி இல்லடி. எங்க அக்காவுக்கு எங்க அத்தா வந்ததுல இருந்தே மாத்திரை கொடுத்துக்கிட்டே இருந்தாருடி. எனக்கு கொஞ்சம் டவுட் தான், இருந்தாலும் நான் சந்தேகப்படல. அக்கா மேல அத்தா உயிரா இருக்காருன்னு தான் நினைச்சேன்டி. ஆனா அது தப்புடி. அவர் கொடுத்த மாத்திரை தாண்டி எங்க அக்காவுக்கு இவ்வளவு நாள் குழந்தை இல்லாததுக்கு காரணம். என்னடி நீ திடீர்னு இப்படி சொல்ற? உங்க அத்தானே உங்க அக்காவுக்கு மாத்திரை கொடுத்தாரா? நீ நல்லா விசாரிச்சியா? நல்லா தெரிஞ்சுதான் சொல்றியா சோனி? நான் எல்லாம் விசாரிச்சுட்டு தான் பூமாரி வந்துட்டு சொல்றேன். நேத்து அக்கா முடியாம திடீர்னு அழுதுகிட்டு இருந்தா. நான் அவ ரூமுக்கு போனா யதார்த்தமா அந்த மாத்திரை இருந்துச்சு, அதை தான் அவ சாப்பிட்டேன்னு சொன்னா. எனக்கு ஒரு சந்தேகத்துல தான் போய் நான் மெடிக்கல்ல போய் காமிச்சேன். அதை கேட்டதுல இருந்து என் மனசே வெடிச்சிட்டு பூமாரி. அது இந்த குழந்தை இல்லாததுக்கு போடுற மாத்திரையா, அதை தான் எங்க அக்காவுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு இவ்வளவு நாள். ஏண்டி, என்னால இதை சுத்தமா நம்ப முடியல. எல்லாரும் குழந்தை வேணும்னு தானே ஆசைப்படுவாங்க. இவர் ஏண்டி இப்படி பண்ணிட்டு இருக்காரு? அது தாண்டி எனக்கும் தெரியல. எங்க மாமா ஒரு காலத்துல எங்க அக்கா தான் வேணும்னு உயிரா நின்னாரு. அவங்க வீட்டுக்கு எதிர்த்து தான் எங்க அக்காவை கல்யாணம் முடிச்சாரு. அவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் அவங்க கல்யாணம் நடந்துச்சுடி. அப்பெல்லாம் நான் எங்க அத்தாவை அப்பெல்லாம் எங்க அத்தா நான் ரொம்ப ரொம்ப நல்லவர், இவரு மாதிரி மாப்பிள்ள தான் நமக்கெல்லாம் கிடைக்கணும்னு அவ்வளவு நினைப்பு நினைச்சேன்டி. அவங்க வெளிநாட்டு போன பிறகும் நல்லா தான் இருக்காங்கன்னு எங்க அக்கா போன் அடிப்பா. அப்போட அத்தான் தங்க மாதிரி அக்காவை பாத்துக்கிட்டாரு. நல்ல புருஷன் தான் கிடைச்சிருக்கான்னு நினைச்சேன்டி. ஆனா அவர் இப்படி பண்ணிக்கிட்டு இருப்பாருன்னு எனக்கு சுத்தமா நம்பவே முடியலடி. ஆனா எதுக்கு பண்றான்னு தான் எனக்கு என்ன தெரிய மாட்டேங்குது. சோனி, இப்ப நீ இதுக்கு என்ன பண்ணலாம்னு நினைக்கிற? இந்த பிரச்சனை நீ உங்க வீட்ல சொல்றியா? இப்ப என்னால போய் எப்படி சொல்ல முடியும்? இப்பதான் நம்ம சந்தியா அக்காவுக்கு கல்யாண ஏற்பாடு வேற நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நான் இதை போய் சொன்னா வீட்டுல உள்ளவங்க தாங்குவாங்களா? அவங்க தாங்குறாங்களா என்னமோ, காவியக்கா தாங்குவாளா? ஆனா இது சொல்லாமே விடக்கூடாது, அக்கா வாழ்க்கை பாதிச்சிரும். ஆனா ஒரு நேரம் பார்த்து இதை காவியக்கிட்ட கண்டிப்பா நான் சொல்லணும். நீ எது பண்றதா இருந்தாலும் பார்த்து பண்ணு சோனி.
ஏன்னா இது உங்க அக்காவோட வாழ்க்கை. நீ ஏதாவது சின்ன தப்பு பண்ணா கூட உங்க அக்காவோட வாழ்க்கையே மாத்தி போட்டுரும். உங்க அத்தனோட நோக்கம் என்னன்னு இப்போ நம்மளுக்கு சரியா தெரியல, எதுக்காக உங்க அக்காவுக்கு மாத்திரை கொடுக்குறாங்கன்னு. அதனால நீ கொஞ்ச நாள் உங்க அத்தானை நோட் பண்ணு, அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் உங்க வீட்டுல சொல்லு. ஆமாடி, நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஏன்னா எங்க முன்னுக்கெல்லாம் எங்க காவி அக்காவை தாங்குன்னு தாங்குறாரு. யாராலுமே துளியோட அவரை சந்தேகப்பட முடியாது. நான் போய் உடனே சொன்னாலும் அவங்கெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. அதனால அவர் ஆனா எதுக்கு இப்படி பண்றாருன்னு தான் தெரியல. ஏதோ ஒரு உள்நோக்கம் அவருக்கு இருக்கு, அது என்னன்னு தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் அவரை பத்தி வீட்டுல நான் பேசணும். அதுக்கு நீ இந்த மாத்திரையை அதே இடத்துல போய் வச்சாலும் உங்க அத்தை கண்டினியூவா இதே மாத்திரையை உங்க அக்காவுக்கு கொடுப்பாங்களே, அதுக்கு நீ என்ன பண்ணலான்னு இருக்க சோனி? அதுதாண்டி நானும் யோசிக்கேன். இதே மாத்திரையே ஆனா இப்போ எங்க அத்தா வந்தா மாத்திரை தேடுவாரு. நான் சீக்கிரத்துல கொண்டு வைக்கணும். ஆனா இதே மாத்திரையை கொண்டு வைக்க கூடாது. அதுக்கு பதிலே இதே மாதிரி மெடிக்கல்ல போய் சத்து மாத்திரை ஏதாச்சும் இருந்தா அதே இடத்துல வச்சுட்டா மாமா அதே மாத்திரை நினைச்சு கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அது அக்காவுக்கு எந்த பிரச்சனையும் உண்டாக்காதுல்ல. என்ன பூமாரி? சரிடி, நீ சொல்ற ஐடியாவும் நல்லதா இருக்கு. நீ அதையே வாங்கி கொண்டு வச்சிரு. அப்புறம் உங்க அத்தா எதுக்காக அப்படி பண்றாருன்னு அவரையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டே இரு சோனி. சரி பூமாரி, நான் கிளம்புறேன். உங்ககிட்ட பேசின பிறகுதான் என் மனசுல இருக்கிற கொஞ்சம் பாரம் குறைஞ்சிருக்கு பூமாரி. எங்க அத்தா வேற வீட்டுல தான் இருக்காரு. அவரு சப்போஸ் மாத்திரையை தரனா அவருக்கு டவுட் வந்துடும். அதனால நான் வாங்கி கொண்டு வேகமா வச்சிருக்கேன். கிளம்புறேன் பூமாரி. ஏ சோனி, நீ தனியா டிரைவ் பண்ணிருவியா இல்லாட்டி நான் வரட்டுமா? பரவாயில்ல பூமாரி, பக்கத்துல தானே, நான் போய்க்கிறேன். சரிடி, பார்த்து போயிட்டு வா. எதுனாலும் கவனமா பண்ணு. ஓகே பூமாரி, போயிட்டு வரேன்.